பொதுவாகவே நிறைய பேர் இங்கே வரவங்க இங்கே கல்லூரிக்குள்ளே வர வரைக்கும் அவங்க ஏதோ பார்த்தா ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இது இருக்கேன்னு நினச்சி வருவாங்க. பட் ஆனால் ஒன்ஸ் வந்து உள்ளே நுழைஞ்சு பார்த்துட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்கிறது, சார் இப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரா ரொம்ப அருமையாக வச்சுருக்கீங்க சார் நீங்கள் வளாகத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே விரும்புவாங்க எங்கள் கல்லூரியை. மியாவாக்கி ஃபாரஸ்ட் இப்போ வந்து அரசாங்கமே அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க. மியாவாக்கி ஃபாரஸ்ட் அதை அடர்வன காடுகள்னு சொல்லிட்டு இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி எல்லா பக்கமும் இதை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா ஊராட்சிகளிலும் கூட இருக்கணும், பஞ்சாயத்துகளில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அதை நாங்கள் இப்போ முன்னெடுத்து எங்கள் கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே ஒரு பெரிய மியாவாக்கி ஃபாரஸ்ட் ஒன்று, பெரிய ஒரு பாண்ட் ஒன்று ரெடி பண்ணி பறவைகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக அதில் தண்ணி விட்டு வச்சு அதை சுற்றி வந்து ஒரு நடைபாதை மாதிரி போட்டு பெரிய பார்க் மாதிரி பண்ணியிருக்கோம். அது போக பார்த்திங்கனாக்கா எங்களுடைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்எஸ்சில் இருக்க மாணவர்கள், ரோட்டரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கம்பல்சரி பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் ஒவ்வொரு ஹோமேஜ் பீப்புள் அல்லது ஆர்ஃபனேஜ் பீப்புள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு மாதம் ஒவ்வொரு இடம் போய் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களை பார்த்து அவங்களுக்கு அங்கே என்ன தேவையோ அவர்களுக்கு உணவு தானியங்களோ அல்லது ஆர்ஃபனேஜ் அங்கே அவங்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் என்னவோ அது, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எழுது பொருட்கள் இப்படி என்னென்ன தேவையோ அதெல்லாம் போய் கொடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து கல்லூரி சார்பிலையும் நாங்கள் வந்து இந்த எங்கள் லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே தேவைன்னு கேட்குறாங்களோ அதை வந்து இங்கேருந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் எங்கள் கல்லூரிக்கு ஒரு தனி மரியாதையும் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா டிசிப்ளினரி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்போம். அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம். பார்த்திங்கன்னா டிசிஎஸில் கூட நாங்கள் MOU சைன் பண்ணி அவங்களும் அவங்களுடைய ட்ரைனிங் விங் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது போக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனிஸ், பெங்களூரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஆன்லைன் போர்ட்டல் ட்ரைனிங் பண்ணுறாங்க. அதனால் நல்ல ஒரு கம்பெனிஸில் குழந்தைகள் வந்து ப்ளேஸ் ஆகுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வருடம் 20 லட்ச ரூபா சம்பளத்தில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க.